ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலிங் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் சட்னி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி தண்ணி போல் தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் அரை முடி, அப்புறம் பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், 5 சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பல் பூண்டு, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்க்குறதுனால ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது அரைச்ச மிக்சரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வதங்கிருச்சு. இப்போ எடுத்து நம்ம அதை சட்னியில் ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, கிச்சடி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.